தோனி மட்டும் இல்லை, சிஎஸ்கேவில் இன்னொரு முக்கிய நபரும் 2026இல் ஓய்வு பெறுகிறார். யார் அவர் என்பதை காணலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு 2026 சீசன் மிக முக்கியமான தொடர் எனலாம். 2023 சீசனில் கோப்பையை வென்ற சிஎஸ்கே 2024இல் 5வது இடத்திலும் 2025இல் கடைசி 10வது இடத்திலும் நிறைவு செய்து தொடர்ச்சியாக 2 சீசன்களில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறவில்லை. தோனி தலைமையில் 2008ஆம் ஆண்டில் இருந்து 2023ஆம் ஆண்டு வரை சிஎஸ்கே கடைசி இடத்தில் இருந்ததும் இல்லை. 2 சீசன்களில் தொடர்ச்சியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் இருந்ததும் இல்லை. கடந்த சீசனில் ருத்ராஜ் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே கேப்டனாக இருந்தார். தோனிதான் மற்ற அனைத்து போட்டிகளிலும் கேப்டனாக செயல்பட்டார். தோனி வந்தும் கூட சிஎஸ்கேவை கரையேற்ற முடியவில்லை. இந்த நிலையில் வரும் 2026 சீசனில் ருத்ராஜ் கெய்க்வாட் மீண்டும் கேப்டனாக என்ட்ரி கொடுக்கிறார். சஞ்சு சாம்சன் ஓபனிங் வீரராக அணிக்குள் வந்துள்ளார். பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா உள்ளிட்ட அடுத்த தலைமுறை வீரர்களின் மீது சிஎஸ்கே நம்பிக்கை வைத்து தலா ₹14.20 கோடிக்கு எடுத்திருக்கிறது. சர்பராஸ் கான், மேத்யூ ஷாட் போன்ற பேக்கப்புகளையும் எடுத்துள்ளது. இவை மட்டுமின்றி தோனியின் கடைசி சீசனாகவும் இது இருக்கும் என சிஎஸ்கே அணி முன்னர் அறிவித்திருந்தது. இதனால் தோனி ஓய்வு பெறும் இந்த சீசனில் சிஎஸ்கே நிச்சயம் கோப்பையை வெல்ல வேண்டும் என பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, தோனிக்கு மட்டுமின்றி சிஎஸ்கேவின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங்கிற்கும் இது கடைசி சீசனாக இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. அதற்கு முக்கிய காரணம் SA20 தொடரில் இருந்து ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேறியதே முக்கிய காரணம் எனலாம். SA20 தொடரில் இந்த சீசனில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் சிறப்பான தொடக்கத்தையே கொடுத்தது. ஆனால் கேப்டன் ஃபாஃப் டு பிளெசிஸ், நட்சத்திர வீரர் டொனாவன் ஃபெரேரா உள்ளிட்ட முக்கிய வீரர்கள் காயமடைந்ததன் காரணமாக கடும் பின்னடைவை சந்தித்தது. தட்டு தடுமாறிதான் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. நேற்று நடந்த எலிமினேட்டர் போட்டியில் பார்லாயல்ஸ் அணியுடன் 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்து வெளியேறியது. SA20 தொடரில் இதுவரை நடந்திருக்கும் 4 சீசன்களிலும் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி சூப்பர் கிங்ஸ் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. ஆனால் அதிகபட்சமாக குவாலிஃபயர் 2 போட்டி வரை சென்றிருக்கிறது. அதாவது கோப்பையை வென்றதில்லை என்பது மட்டுமல்ல, இறுதிப் போட்டிக்கு கூட தகுதி பெறவில்லை என்பதை குறிப்பிட்டே ஆக வேண்டும். இதனால் JSK அணியின் காம்பினேஷன் மீதும் அதன் தலைமை பயிற்சியாளரான ஸ்டீஃபன் பிளம்மிங் மீதும் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. சூப்பர் கிங்ஸ் பிரான்சைசஸ் அணிகளுக்கு தற்போது ஸ்டீஃபன் பிளம்மிங் தான் தலைமை பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார். தோனி கேப்டன்சியை தவிர ஸ்டீஃபன் பிளம்மிங் இதுவரை T20 தொடர்களில் ஒரு முறை கூட கோப்பையை வென்றதில்லை என்ற விமர்சனம் அவர் மீது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வருகிறது. சிஎஸ்கே அணிக்காக, அதுவும் தோனியின் தலைமையில் மட்டுமே ஸ்டீஃபன் பிளம்மிங் கோப்பையை வென்றிருக்கிறார். IPL தொடரில் 2010, 2011, 2018, 2021, 2023 ஆகிய 5 முறையும், சாம்பியன்ஸ் லீக் தொடரில் 2010, 2014 சீசன்களிலும் என 7 கோப்பைகளையும் தோனியின் தலைமையிலேயே பிளம்மிங் வென்றுள்ளார். 2022இல் ஜடேஜாவின் கேப்டன்சியிலும், 2024 மற்றும் 25 ருத்ராஜ் கேப்டன்சியிலும் சிஎஸ்கே அணி பெரிய அளவில் சொதப்பியிருக்கிறது. இந்த 3 சீசன்களிலும் சிஎஸ்கே பிளே ஆஃப் செல்லவில்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ், ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை தவிர்த்து 2015ஆம் ஆண்டில் இருந்து 2019ஆம் ஆண்டு வரை ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் PPL தொடரில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக பிளம்மிங் செயலாற்றியிருக்கிறார். ஆனால் இந்த 4 சீசனில் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அணி 2 முறை இறுதிப் போட்டி வரை மட்டுமே முன்னேறியது. ஒரு முறை கூட கோப்பையை வென்றதில்லை. அவ்வளவு ஏன், ஒரு முறை கூட இறுதிப் போட்டிக்கு கூட தகுதி பெறவில்லை. இவையெல்லாம் தோனியுடன் இல்லாவிட்டால் பிளம்மிங் வெறும் 0 தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் உள்ளன. இதையே சூப்பர் கிங்ஸ் அணிகளின் ரசிகர்களும் கருதுகின்றனர். சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் உடனடியாக தலைமை பயிற்சியாளரை மாற்ற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர். தோனிக்கு பின் ருத்ராஜ் என்பதை போல் பிளம்மிங்கிற்கு பிறகு இன்னொருவர் யார் என்பதை சூப்பர் கிங்ஸ் விரைவில் கண்டு
கண்டறிய வேண்டும் என்கிறார்கள். சிஎஸ்கேவில் தோனி ஓய்வு பெற்றவுடன் புதிய சிஎஸ்கே பிறந்துவிடுமா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கும். பிளம்மிங்கும் அணியில் இருந்து விடைபெற்றால் மட்டுமே புதிய சிஎஸ்கே பிறக்கும். அந்த வகையில் 2026 சீசனில் சிஎஸ்கே வென்றாலும் சரி தோற்றாலும் சரி தோனியும் பிளம்மிங்கும் அதோடு ஓய்வு பெறுவது ஏறத்தாழ உறுதி என்று கூறப்படுகிறது.